இந்த வல்னரபிள் சிஸ்டம் என்ன எனேபிள் பண்ணுது அப்படின்னா, உத்தரப்பிரதேசிலேருந்து ஒரு உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் சைதாப்பேட்டை தொகுதியில் 5000 பேரை நீக்கலாம், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு 1000 பேரை சேர்க்கலாம். இப்படின்ற ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஓட்டு திருட்டை செய்திருக்கிறது என்பதை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 பிரஸ் மீட்டில் தெளிவாக உங்களுக்கு சொன்னார். அந்த ப்ராசஸ் எப்படி என்பதை தான் இன்றைக்கு நம்ம தம்பி அருண் பாஸ்கர் உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனாக காமிச்சார். இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி இதை மாற்ற முடியும்? ஒரு ஓட்டருடைய இவருடைய ஐடென்டிட்டியை இவருக்கே தெரியாமல் இவர் ஃபோன் நம்பரை திருடி உள்ளே லாகின் பண்ணி இவர் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சியில் யாரெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்களோ, யாரெல்லாம் தலித்தோ, யாரெல்லாம் கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்காளர்களோ, இந்த ஓட்டு ஜாவிதாவில் இந்த ஓட்டில் இந்த லாஸ்ட் எலெக்ஷனில் பிஜேபி இவ்வளோ ஓட்டில் தோற்றுருக்கு, இல்லை காங்கிரஸ் இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிருக்கு, இல்லை ஏடிஎம்கே இவ்வளோ ஓட்டில் தோற்றுருக்கு, டிஎம்கே இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அந்த இதை டோட்டலாகவே ஓட்டரை டெலீட் பண்ணிடலாம். நீ ஓட்டர் ஐடி வச்சிருக்க, ஆனால் உனக்கு ஓட்டு ஜாபிதாவில் ஓட்டு இல்லை. ஈஸியாக வந்து எத்தனை பேர் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஓட்டர் ஐடி இருக்குது எனக்கு ஜாபிதாவில் நேம் இல்லைன்றாங்க. எத்தனை பேருக்கு நேரம் இருக்குது, நம்ம ஓட்டர் ஐடி வச்சுருக்கோம், நம்ம ஓட்டு இருக்குன்ற நம்பிக்கையோட எலக்ட்ரல் பூத்துக்கு போய் திரும்பி வந்தவங்க எத்தனை பேர்? இது ஒன்று. ரெண்டாவது அடிஷன்ஸ். இந்த அடிஷன்ஸில் ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னார், 0 அட்ரஸ் 0ல் இருக்கு. அட்ரஸ் அப்பா பேர் அம்மா பேரை வந்து ABCDEFன்னு போட்டிருக்கான். சரி, 0ல் ஞானேஷ்குமார் வந்து பதில் கொடுக்குறார், ராகுல் காந்திக்கு பதில் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? 0ன்றதெல்லாம் வந்து தெருவில் வாழ்றாங்கன்றார். சரி, தெருவில் வாழ்றான். அந்த தெரு வந்து இந்த தொகுதியில் இருக்குன்னு தெரியணும்ல. இந்த தொகுதியில் டி நகரில், இந்த டி நகரில் பாண்டி பஜாரில் 0ன்னு போட்டால் கூட பரவாயில்ல. வெறும் 0ன்னு போட்டால் எப்படி என்ன அர்த்தம்? அப்போ எந்த அளவிற்கு வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஓட்டர் ஐடி சிஸ்டத்தை. இவ்வளவு தூரம் பணம் செலவழித்து சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு வல்னரபிள் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அந்த வல்னரபிள் சிஸ்டத்தினுடைய எக்ஸ்போஸ் பண்ணி பிஜேபியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இந்த எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஒரு சிஸ்டத்தை ஆல்டர் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 420 இடத்துல ஜெயிப்போம், நாங்கள் 39% இங்கே வாங்கியிருக்கோம் ஓட்டு, ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து 2 சேர்ந்தா நாங்கள் 39%, கூட ஒரு 5% ஓட்டு போட்டால் 44% வந்துடும், நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு அமித்ஷா சொல்கிறார். அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பூத் லெவல் எந்த பூத்தில் யாருக்கு அதிகமாக ஓட்டாக இருக்குது, இந்த பூத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பூத்தில் 70ல் மட்டும் 5000 ஓட்டு கீழே ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா? 5000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 200 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 300 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 79 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ இந்த கட்சி இந்த இடத்துல வந்து நம்ம கம்மியாக வாங்கியிருக்கோம், இந்த இடத்துல கொஞ்சம் கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். அப்படின்னா பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஒரு உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒருத்தன் ஓட்டரை திப் பண்ணி ஓட்டரை ஸ்டோல் பண்ணி லாகின் பண்ணி இந்த தொகுதியில் சைதாப்பேட்டை தொகுதியில் ஒரு 5000 பேரை நீக்கியாச்சு அப்படின்னா பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் எந்த வெரிஃபிகேஷன் கிடையாது, அவங்க அப்படியே நீக்கி விட்டுறாங்க. இப்படித்தான் ஒரே மாசத்துல 65 லட்சம் பேரை பீகாரில் டெலீட் பண்ணி சாதனை சரித்திரம் படைச்சிருக்க. அப்ப 65 லட்சம் பேரை ஒரே மாசத்துல டெலீட் பண்ணா எப்படிப்பட்ட எஃபிஷியன்ட் சிஸ்டம் சொல்லுங்க பாப்பா. ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர், வேற ஒன்றும் இல்லை. ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் லாகின் பண்ணிட்டு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இந்த நம்பரை டெலீட் பண்ணி கொடுத்தாச்சுன்னா டெலீட் பண்ணி விட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. கரெக்ட் சார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஓட் ஷோ நடந்திருக்கு என்பதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம் டெமான்ஸ்ட்ரேஷன். உங்களுக்கு இந்த கிளியர் கட் இவிஎம் சிஸ்டத்தில் எவ்வளவு நேரத்தில் 5 மணிக்கு இத்தனை மணி எவ்வளோ ஓட்டு இந்த பர்டிகுலர் இவிஎம் கண்ட்ரோல் யூனிட்டில் போலாக இருக்கின்றத ஒரு பட்டன் அமைச்சுனாலே தெரிஞ்சிடும், நம்பர் தெரிஞ்சிடும். அதுக்குன்னு என்விஎம்சி போர்ட்டலுக்கு வந்து அந்த எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து இத்தனை இந்த பூத் நம்பரில் இவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லி என்ட்ரி போட்டாலே உடனே அப்டேட் ஆகிடும். அப்போ 5 மணி வரைக்கும் எவ்வளவு ஓட்டு
பதிவாயிருக்கின்றத உடனே அப்டேட் பண்ணக்கூடிய வசதி என்விஎஸ்பி போர்ட்டலில் இருக்கு. ஆனால் இவர்கள் 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் இந்த 7% 8% அதிகமாக கூட்டி காமிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்கள் சேர்த்த 0 அட்ரஸில் ஒரே அட்ரஸில் 80 பேர், ஒரே அட்ரஸில் 120 பேர், பேரே இல்லாமல் இப்படியெல்லாம் சேர்த்து டூப்ளிகேட் ஓட்டெல்லாம் சேர்த்து இந்த ஓட்டுகள்லாம் வந்து ஒரு நம்பரை சேர்த்துட்டு 5 மணிக்கு மேலே இவர்கள் இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ணி அந்த இவிஎம் மூலமாக தான் இவர்கள் ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒரு சைடு வந்து இவர்கள் இவிஎம் மேனிப்புலேட் பண்ணுவதற்கு ஏற்ற வகையில் மாஸ்டர் ரோலை டெலீட் பண்ணுறாங்க, இல்லை அடிஷன் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு இவிஎம்மை வச்சு 5 மணிக்கு மேலே பெர்சன்டேஜை கூட்டி காமிக்கிறாங்க. 2024 தேர்தலில் இந்த பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 4.65 பேர் அதிகமாக 5 மணிக்கு மேலே வாக்களிச்சிருக்காங்க. 4.65 பேர். அப்போ 240 சீட்டில் இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 4.65 வாக்கு எப்படி வந்தது என்பதற்கு எந்த விதமான பதிலும் தர முடியாது என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அதனால தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் 45 நாளில் நாங்கள் அழிச்சிருவோம்ட்டான். சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது. அப்போ இதுவும் சரி அதுவும் சரி, 2 இடத்துலையுமே இவர்கள் வந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா, 2024 எலெக்ஷன் ரத்து செய்யப்பட வேண்டும். ஓகே, 2024 எலெக்ஷன் திருடப்பட்ட எலெக்ஷன், அது ரத்து செய்யப்பட வேண்டும். 2015 இன்று வரை எலெக்ஷன் கமிஷனில் இருந்த அத்துணை ஆபீசருக்கு மேல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நிறுவப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். 2வது. 3வது, எலெக்ஷன் கமிஷன் விவிபேட்டை 100% இந்த ஸ்லிப்பு, தெர்மல் ஸ்லிப்பு, அதாவது தெர்மல் பிரிண்ட் அவுட் வந்து தெர்மல் பிரிண்ட் அவுட் ஸ்லிப் வர்றது விவிபேட்டருடைய பிரிண்ட் அவுட். இந்த தெர்மல் பிரிண்ட் அவுட் கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும். ஆனால் அந்த தெர்மல் பிரிண்ட் அவுட்டை தூக்கிட்டு லேசர் பிரிண்டரை வச்சு ஸ்லிப்பு, விவிபேட்டு மூலமாக வரக்கூடிய ஸ்லிப்பு தனியாக பிரிண்ட் அவுட் வரணும். அந்த ஸ்லிப் எடுத்து பெட்டியில் போடணும், தனி பெட்டியில் போடணும். அந்த ஸ்லிப்பையும் இவிஎம்மையும் கம்பேர் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். இது 100% பண்ணணும். கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவு பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. 5,400 கோடி மட்டும் இவிஎம்முக்கும் விவிபேட்டுக்கும் 5,400 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துலையும் விவிபேட்டு போடலாம், இவிஎம் வைக்கலாம், கண்ட்ரோல் யூனிட் இருக்கு, எல்லா சிஸ்டம் இருக்கு. ஆனால் இதை எண்ணுவதற்கு நேரமாகும் என்ற மிகப்பெரிய வடிகட்டின பொய்யை சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஏமாத்தி, சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவர்களை நான் நம்ப வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ், நீதிபதிகள் அவர்கள் சொல்வதை நம்பி இன்றைக்கு ஒரு வாக்கு மேனுவல் பேலட் பேப்பர்னா அந்த பேலட் பேப்பரில் சுற்றி மடித்து போடணும், அப்புறம் பேலட் பேப்பரை ஓப்பன் பண்ணணும், அப்புறம் அந்தந்த பெட்டியில் போடணும். இதுதான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ஒரே நாளில் பண்ணி முடிச்சது எலெக்ஷன் கமிஷன், பழைய எலெக்ஷன் கமிஷன்லாம். ஆனால் ஒரு ஸ்லிப்பு தான், அந்த ஸ்லிப்பை பெட்டியில் போட்ட எடுத்த ஸ்லிப்பை எண்ணுவதற்கு 7 நாள் ஆகும்னு ஒரு வடிகட்டின பொய்ய எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுது. அதை சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு துணையாக இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு டோட்டல் சிஸ்டத்தையே பிஜேபி அரசு இன்றைக்கு தனது அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு நம்ம கண் முன்னால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனவே இந்த எலெக்ஷன் கமிஷனால், இந்த இவிஎம் சிஸ்டத்தால் கண்டிப்பாக ஜனநாயகம் மலராது. இதை மாற்றுவதுதான் ஒரே வழி. எனவே மக்கள் அனைவருமே இதற்கான போராட்டத்தை களத்தில் இறங்கி போராடினால் மட்டும்தான் இந்தியாவின் ஜனநாயகம் காப்பாற்றப்படும், தேர்தல் முறை மாற்றப்படும். தகவல் 2021 தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் கடலோர மக்களுக்கு ஏராளமான பேருக்கு கடைசி நாள் பார்க்கும்போது ஓட்டுகளை காணும். ஓட்டு இல்லை. ஒவ்வொருத்தருடைய அப்ளிகேஷன் வாங்கினதுலேயே அப்ளிகேஷன் கொடுத்ததே 32,000 ஓட்டு பேருடைய அப்ளிகேஷன் வந்தது. ஐயா தேவசகாயம் ஐயா அவங்க இருந்தாங்க, அவங்க மூலமாக தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. அதுக்கான கோரிக்கை நான் ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டினுடைய போல் ஏஜெண்டாக போனேன்.
பிரிண்டடா கொடுத்திருந்த ஃபார்ம் கேண்டிடேட்டுக்கு கொடுத்திருந்த வாக்காளர் பட்டியல் வேற, கடைசி நாள் அவங்க பயன்படுத்தின பட்டியல் வேற. புதுசா ஆட்கள் சேர்த்திருக்காங்க, கொஞ்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அது கடைசி நேரத்தில் நடந்திருக்கு. இது பத்திரிகையில் வந்தது, இந்து பத்திரிகையில் உட்பட வந்தது. இது தகவலுக்காக சொன்னேன். ரெண்டாவது, இங்கே பொதுவாக தமிழ்நாட்டில் பலர்கிட்ட இதை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 23 தொகுதிகளில் அனலைஸ் பண்ணதெல்லாம் டேட்டா கிடைச்சிருக்குன்னு சொன்னார். அதாவது இங்கும் அந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, ஓட்டு டெலீஷன் நடந்திருக்கு. இது வெளியே வரலை, வெளியே இதை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலை. அது ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 150 தொகுதிகளில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் இந்தியா பிளாக் கூட்டணி லீட் பண்ணுது. சட்டசபை தேர்தலில் 240 எலெக்ஷன் தொகுதியில் பிஜேபி லீட் பண்ணுது. அப்படின்னா அங்கே தான் அவர்களுக்கு டவுட் வருது. அங்கே தான் தனி டேட்டா அனாலிட்டிக்ஸ் டீமை வச்சு இவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கே நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 140 தொகுதிகளில் இந்த மேனிப்புலேஷன் நடந்திருக்கு என்பதை நான் தெளிவாக அன்னைக்கே நான் சொன்னேன் நான். ஆனால் அன்னைக்கு யாரும் அதை கண்டுக்கல. ராகுல் காந்தி அவர்கள் இறங்கி அந்த டேட்டாவை கொடுத்த பிறகு தான் இன்னைக்கு மக்களது கவனத்தை பெற்றிருக்கிறது. எனவே ஓட்டு திருட்டு எல்லா இடத்துலையும் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கொஞ்சம் நடந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி 11.5% வாங்கியிருக்கு, 18% வாங்கியிருக்கு. ஆனால் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுடைய நம்பரை மாத்திட்டீங்க, இல்ல ஒருத்தவங்களுடைய ஓட்டை நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வெளியில வந்திருப்பார்ல, அந்த மாதிரி யாரும் வெளியில வந்த மாதிரி தெரியலையே. எப்படி மாத்திட்டா? நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க. இப்ப என் ஓட்டு இருக்கு, நான் இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு தெரியுதுன்னு, அதனால காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நபர் என் ஓட்டை டெலிட் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வெளியில வந்திருப்பேன், ஏங்க என் ஓட்டு டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்திருப்பேன். அந்த மாதிரி யாருமே வந்த மாதிரி தெரியல. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1000 பூத் இருக்குன்னு வச்சுங்க, 1000 × 50 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஆச்சு? 50,000 ஓட்டு காலியா? அப்போ அவ்வளோ கூட போக வேணாம். 2 ஓட்டு, 3 ஓட்டு, 4 ஓட்டு, 10 ஓட்டு, ஒரு பூத்தில் ஒரு 10 ஓட்டு, 20 ஓட்டு எந்த கட்சிக்கு போதோ அதை தூக்கிட்டாலே போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லீடிங் குறைஞ்சிரும். யார் தோக்கணுமோ அவங்க ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தோற்றுவாங்க. இவ்வளோதான் சிம்பிளாக. யாரெல்லாம் இந்த தொகுதியில், இந்த பூத்தில், இந்த தெருவில் இவர்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும். அந்த பூத்தில் ஒரு ஏஜென்ட்டுக்கு தெரியும், இவர்கள்லாம் இங்கே தான் ஓட்டு போடுவாங்க, இவங்கெல்லாம் இங்கே தான் ஓட்டு போடுவாங்கன்றது தெரியும். ஸோ அவங்கள தூக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ 4 பேர் 5 பேர் வெளியே சொன்னாலும் அதனுடைய குரல் மீடியாவுக்கு வராது, அதனுடைய குரலுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அவ்வளோதான்.